Hello everyone, this is Gunafan, Fine Bicycle Studio. ஒரு நாள் கழிச்சு ஒரு வீடியோ அகைன் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், வேற ஒரு சிச்சுவேஷன் போட முடியல. திருப்பி இப்ப ஒரு நல்ல பைக்கோட உள்ள வந்திருக்கேன். இது ஒரு இந்தியன் பிராண்டு, ரொம்ப நாளா வந்து இந்த பைக்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பிராண்டு, ஒரு நல்ல குவாலிட்டியில பைக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு டஃப் கொடுக்குற ஒரு இந்தியன் பிராண்ட்னே சொல்லலாம். உண்மையே சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு பைக் குவாலிட்டி செம்மையா இருக்கும். பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு 30% to 40% இன்டர்நேஷனல் பிரைஸோட கம்மியா இருக்கும். இது ஒரு மெயின் ரீசன் இது இந்த பைக் சக்சஸ் ஆனதுக்கு. ஏன்னா பிரைஸ் பாயிண்ட் வந்து நல்லா கொடுத்திருந்தாங்க. குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பைக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி கொடுத்திருந்தாங்க. பார்க்க போற பிராண்ட் மார்லின். இட்ஸ் கர்நாடகா பேஸ் பண்ண ஒரு பிராண்ட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பைக்கோட ஃபுல் வியூ இதுதான். இது ஒரு பிளாக், ரெண்டு கலர்ல வருது, பிளாக் அண்ட் ஒயிட். ஒயிட் வந்து பேர்ல் ஒயிட் மாதிரி இருக்கும். பைக் வந்து ரன் பண்ற கியர் செட் பாத்தீங்கன்னா ஷிமானோவோட சோரா. இந்த வண்டியில நிறைய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மெயினா அதையும் நம்ம பார்க்கணும். ஏன் இந்த வண்டி எடுக்கணும்ன்றதே ஒரு மெயினான ஒரு கன்சர்ன் தான். இதோட பிரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 74,999 அவங்க எம்ஆர்பி வச்சிருக்காங்க. பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம். இதோட பெரிய அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கோட குவாலிட்டி. வெல்டே வெளியில தெரியாது உங்களுக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த வெல்டு வந்து அவ்வளவு ஸ்மூத்தா ஒரு வெல்ட் பண்ணிருக்காங்க. ஃபைண்டே பண்ண முடியாது ஒரு அலாய் ஃப்ரேமா கார்பன் ஃப்ரேமான்ட்டு. பட் இது ஒரு அலாய் ஃப்ரேம் தான். நீங்க ஒரு சில இடத்துல வெல்டு பாத்தீங்கன்னா தெரியும், அதை வச்சுதான் ஃபைன் பண்ணுவாங்க. இதுல வெல்டு தெரியும். தென் நீங்க பிபி கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்ட்ஸ் தெரியும். இங்க உள்ள பாத்தீங்கன்னா வெல்ட் தெரியும். இது ஒரு அலாய் ஃப்ரேம் தான். பட் ஃபோக் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு கார்பன்ல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஷிமானோவோட சோரா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் பாத்தீங்கன்னா பேரிங் வீல் செட். தேர்ட் பாத்தீங்கன்னா ஈஸி டு அப்கிரேட் டு 105 குரூப் செட். ஏன்னா வீல் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 ஸ்பீடோட கொடுத்துறாங்க. இதே வீல்ல வந்து உங்களுக்கு 11 ஸ்பீடோ 12 ஸ்பீடோ கார் உட்காரும். டிஸ்க் பிரேக் த்ரூ ஆக்சல்ன்றதால நீங்க ஃபியூச்சர்ல 105 11 ஆர் 12 ஸ்பீடு ரெண்டு குரூப் செட்டுமே ஹைட்ராலிக் பிரேக்ஸும் போடலாம், இல்ல செமி மெக்கானிக்கலும் போடலாம். ஏன்னா பிரேக்கிங் கேலிப்பரும் பாத்தீங்கன்னா டெக்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பைக்ல பிரேக் ஃபெயிலியர்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது. ஈவன் பெரிய பெரிய பிராண்ட்லயே வந்து சரியா பிரேக்ஸ் பிடிக்காது. பட் இவங்க அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெக்ட்ரோ கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ல நான் சொல்றேன் பிரேக்கிங் ஒரு பெரிய கன்சர்ன். டிஸ்க் பிரேக் மெக்கானிக்கல் வாங்க பிரேக்கே பிடிக்காது. ரிம் பிரேக்கே ரொம்ப நல்லா பிடிக்கும். டிஸ்க் பிரேக்கோட மெக்கானிக்கல் பிரேக்கே பிடிக்காம அந்த செக்மெண்ட்ல இவங்க வந்து டெக்ட்ரோ கேலிப்பரோட ஒரு ஒரு நல்ல ஒரு பிரேக் எஃபிஷியன்ஸான ஒரு பிரேக்கோட ஒரு பைக் கொடுத்துருக்காங்க. பிரேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ட்ரோட கேலிப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல, இதுவும் நம்ம த்ரூ ஆக்சல் டிஸ்க் பிரேக் 6 போல்ட் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேரிங் வீல். டயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7x28C கெண்டா டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோரால 2x9 கியர்ஸ். தென் ஆசிட்டிஸ் உங்களுக்கு இன்டர்னல் செமி இன்டர்னல் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் இன்டர்னல், இப்ப ஃபுல்லா இன்டர்னல் வரதால இது செமி இன்டர்னல். ஓரளவுக்கு டீசன்ட் குவாலிட்டியில ஹேண்டில் பாலாம் நல்லா ரேப்பிங் பண்ணி வந்திருக்கு வண்டியில. சீட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட்டட் சேடல் கொடுத்துருக்காங்க. சாரி சென்டர் கட் சேடல் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு ஹீட் எக்ஸாஸ்ட் பண்ணும் உங்களுக்கு நல்லாவே. சீட் போஸ்ட் கிளாம்ப் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பேக் வீல். இதுல வரது 9 ஸ்பீட் கேசட். பட் ஃபியூச்சர்ல நீங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசர் கொடுத்துருக்காங்க. இது 11 வரைக்கும் ஷூட் ஆகும், 12 வரைக்குமே போடலாம். அதே மாதிரி ஹப்போட நாய்ஸ் பாத்தீங்கன்னா ஹப்போட நாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பைக்னே சொல்லலாம் இந்த பட்ஜெட்ல. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 52/52. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 54. இதோட மாடல் பாத்தீங்கன்னா மார்லினோட RS18. சூட்டபிளான ஹைட் பாத்தீங்கன்னா ரைடர் வந்து 5'6" இருந்து இவங்களோட பைக் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 52 வந்து 5'6" தான் ஓட்ட முடியும். 5'5" கொஞ்சம் கஷ்டம் தான். 5'6" இருந்து 6.6 வரைக்கும் ஓட்டலாம். ஏன்னா 54 சைஸ் இருக்கு. அவங்க கம்பேர் பண்றது மீடியம் அண்ட் லார்ஜ் கம்பேர் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி வளர்ந்து வர பிராண்ட்ல எல்லாம் நிறைய சைஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரேம் ஃபோர் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா up to 32 இருக்கும். ரெண்டு பாட்டில் கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அகைன் பாத்தீங்கன்னா ப்ரோ வீல் கிராங்க் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மோசமான கிராங்க்லாம் இல்ல. பட் எண்ட் ஆஃப் த டே காஸ்ட் கட்டிங் தான். ஏன்னா கிளாரிஸ் சோரா கிராங்க் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது போட்டு பிரைஸ் ஏத்துறதுக்கு ப்ரோ வீல் கிராங்கே போயிடலாம். அவங்க ஸ்கொயர் டேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ஓகேங்க, பிரைஸ் பாயிண்ட் பாக்குறப்ப இந்த வண்டி வந்து வேல்யூ ஃபார் மணி தான். ஏன்னா ஸ்கொயர் டேப்பர் பிபி வந்து அவ்வளவு சீக்கிரம் போவாது. எல்லா இடத்துலயுமே ஸ்பேரும் அவைலபிளா கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பேரிங் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆனா 6 போல்ட் ரோட்டார் தான். ரோட்டார் ஃபியூச்சர்ல கிடைக்கும். டெக்ட்ரோ கேலிப்பர் தான் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. டெக்ட்ரோ கேலிப்பர்ன்றதால உங்களுக்கு பிரேக் பேட்ஸ் மார்க்கெட்ல கிடைக்கும். உங்களுக்கு டீப் செக்ஷன் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸா 30 mm இருக்கு. இப்ப இந்த வண்டியோட நம்ம வெயிட் ஃபுல்லா பார்க்கலாம். ஏன்னா வெயிட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பைக் வந்து மேனுஃபேக்சர் பாத்தீங்கன்னா என்னதான் நான் சொன்னாலும் இந்தியன் பிராண்ட் சொல்லிட்டு ஏன் பெரிய பெரிய பிராண்டோட அவங்க டஃப் பண்றாங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா டைவான். இந்தியன் பிராண்டோட டிசைன் பட் டைவான் மேனுஃபேக்சரிங். அதனாலதான் வந்து
பைக்கோட குவாலிட்டி ரொம்ப பில்டு குவாலிட்டி செம்மையா இருக்கு. ஏன்னா இந்தோனேஷியா கம்போடியா எல்லாம் வருது இன்னைக்கு பெரிய பெரிய பிராண்டே மேனுஃபேக்சர் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா கம்போடியா எல்லாம் பண்றாங்க. அதே கம்பேரபிளி இந்த பைக்கோட குவாலிட்டி வந்து கண்டிப்பா எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த பைக் பாத்தீங்கன்னா அவங்க இந்த மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணது பாத்தீங்கன்னா அவங்க கிளியரா இருக்கிறாங்க, குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுன்ட்டு. பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து சோரா குரூப் செட் பைக் வந்து லேக் அபோவ் போயிட்டு இருக்க டைம்ல இவங்க 75,000 பைக் கொடுக்கறது வந்து அதுக்கு ஈக்குவல் குவாலிட்டியோட பெட்டராவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ஈக்குவல் குவாலிட்டி கொடுத்தாலுமே நமக்கு பிரைசிங் பாத்தீங்கன்னா 25% மினிமம் கம்மியா இருக்கும். ஏன்னா கிளாரிஸ் பைக்கு நிறைய பிராண்ட்ல வந்து 95,000 வித்துட்டு இருக்கிறப்ப இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோராவோட உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு 70,000 கிடைக்குதுன்னும் போது ஒரு நல்ல விஷயம். பிராங்கா சொல்லணும்னா நீங்க கிளாரிஸ் பிளான் பண்ணிட்டு ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ல பாக்குறப்ப இதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பைக்கோட குவாலிட்டிக்காகவே கண்டிப்பா எடுக்கலாம். இப்ப நம்ம இந்த பைக்கோட வெயிட் பார்த்துடலாம். $10.6 வருது. திருப்பி பார்த்தலாம். லாக் ஆகுங்க. $10.64 உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 10.64 இன்க்ளூடிங் பெடல். அப்ப பெடல் இல்லாமன்னா ஒரு 400 கிராம்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. 10.2ன்றது வந்து பிராங்கா சொன்னா ரொம்ப ஒரு சூப்பரான வெயிட். நம்மளும் ஒரு இந்தியன் பிராண்டை ப்ரொமோட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஏன்னா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். இந்த பைக் பத்தி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 பைக் கொடுத்துருக்கிறேன். இது 3rd பைக். சரி வீடியோ எடுத்து போடலாம், எல்லாருக்கும் யூஸ் ஆகும்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.